Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லீசிங் டெசிஷன்ஸ். அது இன்னைக்கு SFM புக்ல வந்து பேஜ் நம்பர் 146 அதில் இருக்கக்கூடிய சால்வ்டு கேஸ் ஸ்டடி இந்த சம் பார்க்கலாம். இதில் வந்து PQR Limited அப்படிங்கிற ஒரு கம்பெனி is considering to acquire an additional computer to supplement its timeshare computer service to its client. It has two options. Okay, one வந்து purchase option. If அவங்க வந்து purchase பண்ணலாம், additional computer தேவைப்படுது, அதுக்கு அவங்க purchase பண்ணால் 22 lakhs. அதே நேரத்தில் they can lease out to lease the computer for 3 years from a leasing company. அதே நேரத்தில் அவங்க லீசிங் போகலாம். லீசிங் போனால் ஒரு லீசிங் கம்பெனிக்கிட்டேருந்து லீஸுக்கும் கம்ப்யூட்டரை எடுக்கலாம். அப்படி எடுத்தால் 5 lakhs அவங்க லீஸ் ரெண்ட் பே பண்ணணும், ப்ளஸ் 10% ஆஃப் த கிராஸ் டைம் ஷேர் சர்வீஸ் ரெவன்யூ, அதாவது அவங்களுடைய ரெவென்யூலேருந்து 10% வந்து அதையும் சேர்த்து லீஸ் ரெண்ட்டோட பே பண்ணணும். ப்ளஸ் 6 lakhs அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர், அதாவது அவங்க அக்ரிமெண்ட் படி அடிஷ்னல் பேமெண்ட் ஆஃப் 6 lakhs அவங்களோட தேர்ட் இயர் எண்டில், அதாவது லீஸ் எண்ட் ஆகிற டைமில் 6 lakhs பேமெண்ட்டும் பண்ணணும். அது ஒரு ஒன் டைம் பேமெண்ட். லீஸ் ரெண்ட் வந்து எவ்ரி டைம் வந்து பேபிள் அட் த இயர் எண்ட். நம்ம இயர் எண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம லீஸ்க்கு எடுக்கிறோன்னா அந்த எண்ட் ஆஃப் த இயர் வந்து வி ஹாவ் டு பே த ரெண்ட். அண்ட் கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம ரிவர்ட் பேக் பண்ணணும் டு த லீஸர். நம்ம யார்கிட்டேருந்து லீஸிங்க்கு எடுத்தோமோ அவங்ககிட்ட ரிவர்ட் பேக் பண்ணணும் ஆஃப்டர் த கான்ட்ராக்ட் பீரியட். The computer estimates that the company estimates that the computer under review will be worth 10 lakhs at the end of third year. தேர்ட் இயர் எண்டில் அந்த கம்ப்யூட்டரோட ரீசேல் வேல்யூ ஓகே அது வந்து 10 lakhsனு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதாவது சால்வேஜ் வேல்யூன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல டெப்ரிசியேஷனில், அந்த மாதிரி அதோட end of the year அதோட ரீசேல் வேல்யூ 10 lakhs at the end of third year. ஓகே, திஸ் இஸ் த திங்ஸ். அண்ட் அவங்களோட ரெவென்யூ என்னவாக இருக்கும், இந்த இப்போ வந்து அவங்க 22 lakhsக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாலோ இல்லை லீஸ்க்கு எடுத்தாலோ அவங்களுடைய ரெவென்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு 22.5, செகண்ட் இயரில் 25 lakhs, எல்லாமே லேக்ஸு, தேர்ட் இயரில் 27.5 அவங்களுடைய பிஸ்னஸ் ரெவென்யூ இருக்கும். அதே நேரத்தில் ஆனுவல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிஷியேஷன் அண்ட் லீஸ் ரெண்ட், அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட் மட்டும் 9 lakhs வித் ட்ரைனிங் காஸ்ட் வந்து 1 lakh ஃபார் ஸ்டார்ட் அப். இந்த காஸ்ட் ஆர் டு பி பாண்ட் பை த லீஸி. இப்போ நம்ம லீஸ்க்கு எடுத்தாலும் இந்த காஸ்ட்டை வந்து லீஸி தான் ஏற்றுக்கணும். யுவர் கம்பெனி வில் பாரோ, அதே நேரத்தில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போனால் 16% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம ஃபினான்ஸ் லோன் வாங்கி நம்ம கம்ப்யூட்டரை பாரோ பண்ணணும். ஓகே, ரெண்டு ஆப்ஷனுக்குமான வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீபேமெண்ட்ஸ் ஆர் டு பி மேட் அக்கார்டிங் டு த ஃபாலோயிங். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டரை 16% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அப்படின்னா நம்மளுடைய ரீபேமெண்ட் ஃபார் 3 yearsக்கான ரீபேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் இயருக்கு 500 பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் வந்து 352 கட்டணும். செகண்ட் இயருக்கு 850 பிரின்சிபல், 272 இன்ட்ரெஸ்ட், அண்ட் தேர்ட் இயருக்கு 850 பிரின்சிபல், 136 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். கம்பெனி வந்து டெப்ரிஷியேஷனுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் SLM அண்ட் அவங்களுடைய டேக்ஸ் ரேட் வந்து 50%. த மேனேஜ்மெண்ட் அப்ரோச் யூ டு அட்வைஸ். இப்போ நம்மளை அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க வெதர் வி கேன் கோ ஃபார் பர்ச்சேஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா அந்த கம்ப்யூட்டரை, ஆர் அதர்வைஸ் கோ ஃபார் லீசிங் ஆப்ஷன், இல்லை லீசிங்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். எப்படி ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம், ரெண்டு ஆப்ஷனே எடுத்துக்க போகிறோம். பர்ச்சேஸ் போனால் எப்படி, லீசிங்க்கு போனால் எப்படி, நம்மளுடைய வேல்யூ அதாவது நம்மளுடைய கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்கும், பர்ச்சேஸ் ஆப்ஷனில் போனால் கேஷ் ஃப்ளோ எப்படி, லீசிங் ஆப்ஷனில் போனால் கேஷ் ஃப்ளோ எப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து லீசிங் டெசிஷன் எடுக்க போகிறோம். ஆர் லீசிங் டெசிஷன்னா வெதர் வி கேன் கோ ஃபார் பர்ச்சேஸ் ஆர் ஃபார் லீசிங், அதுதான் வந்து லீசிங் டெசிஷன். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1 நம்ம பர்ச்சேஸ் ஆப்ஷனுக்கு போனோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 16%, டெப்ரிஷியேஷன் வந்து SLMல கேல்குலேட் பண்ணணும், அண்ட் எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் அதோட சால்வேஜ் வேல்யூ 10 lakhs. இது 3 வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷன். நம்ம அந்த கம்ப்யூட்டரை ஓன் பண்ணும்போது, பர்ச்சேஸ் பண்ணும்போது, பாரோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதெல்லாம். அதே நேரத்தில் நம்ம லீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட லீஸ் ஆப்ஷன்ஸில் என்ன வருதுன்னா, ரெண்டல் 5 lakhs பே பண்ணணும் அட் எண்ட் ஆஃப் எவ்ரி இயர். அதே நேரத்தில் ஒரு அடிஷ்னல் பேமெண்ட் அட் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் வந்து 6 lakhs பே பண்ணணும். ஸோ ரெண்டுலேயுமே டேக்ஸ் ரேட் 50%. ஓகே, ப்ளஸ் கிராஸ் ரெவன்யூலேருந்து 10% பே பண்ணணும். அது மூணு இது வந்து லீஸ் ஆப்ஷனில் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு
அவுட்லைன் பார்த்துக்கலாம். அது என்னென்னா இதில் நம்ம வந்து டேக்ஸ் ஷீல்டு பற்றி பேச போகிறோம். டேக்ஸ் ஷீல்டுனா எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் எனக்கு 100 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, இப்போ எனக்கு அந்த 100 rupees ப்ராஃபிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும். சப்போஸ் என்னோட டேக்ஸ் ரேட் வந்து இந்த சம்மில் கொடுத்துருக்க அதே 50% டேக்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். என்னோட 100 rupeesக்கு நான் வந்து 50%, இப்போ என்னோட 100 rupees ப்ராஃபிட்டுக்கு 50% நான் வந்து டேக்ஸ் பே பண்ணேன்னா எனக்கு பேலன்ஸ் இன்ஃப்ளோ, என்னுடைய இன்ஃப்ளோவாக இருக்க போகிறது ஒன்லி 50 rupees. ஓகே, 50 rupees இருக்கும். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ்க்காக நான் வந்து ஒரு லோன் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன், என்னோட ப்ராஃபிட் 100, நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுனால என்னோட ப்ராஃபிட்லேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட நெட் ப்ராஃபிட் அப்போ என்ன ஆகிடும், 90 rupees ஆகிடும். இந்த 90 rupeesக்கு தான் நான் வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறேன் 50%. ஸோ அப்போது என்னுடைய நெட் இன்ஃப்ளோ வந்துட்டு 45 rupees. ஓகே, 45 என்னோட டேக்ஸ் வந்து 45, டேக்ஸ் வந்து நான் பே பண்ண போகிறது 45, என்னுடைய இன்ஃப்ளோ வந்து 55 rupees. ஓகே, நான் டேக்ஸ் வந்து 45 தான், ஏன்னா 90 rupeesக்கு 50% பே பண்ணுவேன். ஸோ டேக்ஸ் 45, என்னோட இன்ஃப்ளோ 55. ஸோ எனக்கு 5 rupees இன்ஃப்ளோ வந்து கம்பேரிட்டிவ்லி இதுலேருந்து இதுக்கு கம்பேரிட்டிவாக 5 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்னோட இன்ஃப்ளோ. ஏன், பிகாஸ் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் இப்போ எவ்வளோ நம்மளுடைய ருபீஸ் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து. இப்போ இன்ட்ரெஸ்ட் 10 rupeesனால் நான் 50% டேக்ஸ்னால் 5 rupees என்னோட இன்ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த டேக்ஸ் ஷீல்டு. ஏன்னா நான் டேக்ஸில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஷோ பண்ண முடியும், எக்ஸ்பென்ஸாக என்னோட ப்ராஃபிட்டில் அந்த எக்ஸ்பென்ஸாக ஷோ பண்ண முடியறதுனால என்னுடைய ப்ராஃபிட்டோட அமௌண்ட் குறையுது. ப்ராஃபிட்டோட அமௌண்ட் குறையும் போது நான் டேக்ஸ் ரேட் குறையுது, டேக்ஸ் பேமெண்ட் குறையுது. என்னுடைய டேக்ஸ் ரேட்டை நான் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னோடய பேமெண்ட் வந்து குறையுது. ஸோ 50% ஆஃப் டேக்ஸ் ரேட்டில் நான் பே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்லேருந்து 50% என் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. நான் எந்த ரேட்டில் நான் வந்து டேக்ஸ் பே பண்ணுறனோ அதே ரேட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறனோ அது இன்ஃப்ளோவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் நான் வந்து 10 rupees, அதில் 50% எனக்கு டேக்ஸ் ஷீல்டு கிடைக்கிது. நான் டேக்ஸ் 50% பே பண்ணுறேன், பட் நான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கிறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 50% எனக்கு இன்ஃப்ளோவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பேசிக் திங்கை தான் இந்த கொஸ்டினில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், இந்த கேஸ் ஸ்டடியில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்க போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன். ஓகே, இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் டேக்ஸ் ஷீல்டு. ஓகே, இது டேக்ஸ் ஷீல்டு வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுனால எனக்கு டேக்ஸ் ஷீல்டு கிடைக்கிது. ஸோ நான் பர்ச்சேஸ் ஆப்ஷனுக்கு போகும்போது எனக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃபினான்ஸ் வாங்கி நான் 16% ரேட்டில் நான் ஒரு லோன் எடுத்து அந்த லோனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அண்ட் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் நான் ஒரு மிஷினை வாங்கும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் எவ்ரி இயர் ஐ கேன் ஷோ மை டெப்ரிஷியேஷன் ஷோ பண்ணலாம். ஸோ டெப்ரிஷியேஷனையும் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸாக நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் காமிக்கும்போது நம்மளுடைய ப்ராஃபிட் அங்கேயும் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுலேயும் டேக்ஸ் ஷீல்டு கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்லேருந்தும் டேக்ஸ் ஷீல்டு கிடைக்கும், அதே மாதிரி டெப்ரிஷியேஷன்லேருந்தும் டேக்ஸ் ஷீல்டு கிடைக்கும். ஹவு மச்னா எவ்வளோ நம்ம டேக்ஸ் பே பண்ண போகிறோம், டேக்ஸ் ரேட், அந்த டேக்ஸ் ரேட் அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு கிடைக்கும் போகிறதுக்கு பேர் தான் டேக்ஸ் ஷீல்டு. ஓகே, ஸோ நம்ம பர்ச்சேஸ் ஆப்ஷனுக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பிரின்சிபல் பே பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், சம்மில் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ரெண்டும் கிவன். ஓகே, கொடுக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் ஆப்ஷனில் நம்ம டோட்டல் அவுட்ஃப்ளோ வந்து 852, 1122 and 986. ஓகே, அண்ட் இது நம்மளுடைய அவுட்ஃப்ளோ, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ஃப்ளோ. ஓகே, இந்த அவுட்ஃப்ளோலேருந்து நம்மளுடைய டேக்ஸ் ஷீல்டு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் பே பண்ணிட்டுருக்கோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் நம்மளுடைய அவுட்ஃப்ளோ. அடுத்து நம்ம இன்ஃப்ளோஸை கால்குலேட் பண்ண போகிறோம். இன்ஃப்ளோஸில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட், நான் இப்போ முன்னாடி சொன்ன அதே சினாரியோ அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த சம்மில் 50%. ஸோ 50% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் வுட் பி அவர்
இன்ஃப்ளோ, அதுவும் ஒரு இன்ஃப்ளோ. ஓகே, அதுதான் இன்ஃப்ளோன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி டெப்ரிஷியேஷன் வந்து இந்த சம்மில் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. நம்மளோட டெப்ரிஷியேஷன் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 22 lakhs இந்த மிஷினோட வேல்யூ. அதுக்கு அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் அதுக்கு 10 lakhs வந்து சால்வேஜ் வேல்யூ இருக்குது, அதாவது ரீசேல் வேல்யூ இருக்குது. ஸோ அதை நம்ம ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 12 lakhs. 12 lakhs divided by 3 per year-க்கு நம்ம 4 lakhs வந்து டெப்ரிஷியேஷன் ஷோ பண்ணலாம். ஸோ per year-க்கு 4 lakhs. ஸோ இந்த 4 lakhsலேருந்து நம்மளுடைய டேக்ஸ் ரேட் வந்து 50%. ஸோ 50% டேக்ஸ் ரேட் இருக்கிறதுனால 2 lakhs per year-க்கு நம்மளுடைய டேக்ஸ் ஷீல்ட் கிடைக்கிறதுனால இதுவும் நம்மளுடைய இன்ஃப்ளோ. ஸோ இந்த டோட்டல் இன்ஃப்ளோ எவ்வளோ? 3,76,000, 3,36,000, 2,68,000 இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டெப்ரிஷியேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் அவுட்ஃப்ளோ, அதுலேருந்து நம்ம டேக்ஸ் ஷீல்டு மூலமாக நம்மளுக்கு சேவ் ஆகிற மணி இன்ஃப்ளோ. ஓகே, அந்த இன்ஃப்ளோவை ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 786 lakhs, 7,18,000. ஓகே, இந்த அளவுக்கு நம்மளுக்கு நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ கிடைக்குது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இவ்வளோ கேஷ் அவுட்ஃப்ளோ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர் வேல்யூ பர் இயர்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்மளோட ப்ரெசென்ட் வேல்யூக்கு கொண்டு வர போகிறோம். ப்ரெசென்ட் வேல்யூக்கு கொண்டு வரும்போது நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா PV ஃபேக்டர் எது எடுக்கணும். இங்கே 2 PV ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம கவனிக்கணும். 8%க்கும் கொடுத்துருக்காங்க, 16%க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 8%, 16% ஏன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஜென்ரலாகவே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறது இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்ங்கும் போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 50% நம்மளுக்கு டேக்ஸ் ஷீல்டு கிடைக்கும். ஸோ 0.16 into 1 - இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 8%. ஸோ 50% ஆஃப் த டேக்ஸ் ஷீல்டு. சேம் சினாரியோ. ஸோ இது இங்கே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ஒன்லி 8%. ஓகே, இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கலன்னா நம்ம 8% எடுக்க வேண்டியதில்லை. நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா இங்கே பாருங்கள், வில் பாரோ அட் 16% இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 16%ங்கிறதுனால அதில் நம்மளுக்கு 50% டேக்ஸ் ஷீல்ட் கிடைக்கிறோம். ஸோ 8%ங்கிற இந்த பர்சன்டேஜில் தான் நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டரை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 8%ஓட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். இதை நம்மளோட நெட் கேஷ் அவுட்ஃப்ளோஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் அவுட்ஃப்ளோஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் அவுட்ஃப்ளோ திஸ் மச். இதை நம்ம 3 இயர்ஸ்க்கும் ஆட் பண்ணால் நம்மளுடைய டோட்டல் அவுட்ஃப்ளோ கிடைக்கும். ஸோ டோட்டல் அவுட்ஃப்ளோ கிடைச்சிருச்சா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர், தேர்ட் இயர், வி ஹாவ் ஒரு ரீசேல் வேல்யூ இருக்குது. நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். தேர்ட் இயருக்கு அப்புறம் எனக்கு 3 இயர்ஸ்க்கு தான் அந்த கம்ப்யூட்டர் தேவை. தேர்ட் இயருக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் வந்து எனக்கு 10 lakhsக்கு போகும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் 10 lakhs போகும். பட் அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன ஆகுதோ? ஸோ தேர்ட் இயரோட ப்ரெசென்ட் வேல்யூ 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தேர்ட் இயரோட PV ஃபேக்டர் எடுத்து நம்ம 10 lakhsோட மல்டிப்ளை பண்ணால் 7,94,000. ஸோ நம்மளோட டோட்டல் அவுட்ஃப்ளோ இது. அதுலேருந்து நம்மளோட இன்ஃப்ளோ, அதாவது நம்ம ரீசேல் பண்ணால் கிடைக்க வேண்டிய இன்ஃப்ளோ அன்னைக்கு ரேட்டுக்கு 10 lakhs. ஸோ இன்னைக்கு ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 7,94,000 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 8,90,470. ஸோ நம்ம பர்ச்சேஸ் ஆப்ஷனுக்கு போனால் நம்மளுடைய அவுட்ஃப்ளோ நம்ம கொடுக்க வேண்டிய அவுட்ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னா 8,90,470. ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சா? ஸோ நம்மளுடைய செகண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா லீசிங் ஆப்ஷன். சப்போஸ் வி ஆர் கோயிங் ஃபார் லீசிங். நான் பர்ச்சேஸ் பண்ணல, லீசிங்க்கு போகிறேன். லீசிங்க்கு போனால் 3 விஷயம் பண்ணணும். ஓகே, லீசிங்க்கு போகும்போது லீஸ் ரெண்டல் 5 lakhs per annum பே பண்ணணும். அடிஷ்னல் பேமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் 6 lakhs பே பண்ணணும். ப்ளஸ் கிராஸ் ரெவென்யூலேருந்து 10% எவ்ரி இயர் ரெண்டல் பேமெண்ட்டோட சேர்த்து பே பண்ணணும். ஸோ இது 3 பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்ஃப்ளோ. இதை நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு நம்மளுக்கு டேக்ஸ் ஷீல்டு கிடைக்கும். எப்படி டேக்ஸ் ஷீல்டு கிடைக்கும்? நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரெவென்யூ வருது, பட் நான் இந்த பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுனால அதை நான் அதுலேருந்து எக்ஸ்பென்ஸாக ரெடியூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு எவ்வளோ டேக்ஸ் ரேட்டோ அந்த டேக்ஸ் ரேட்டுக்கு எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். ஸோ தட் இஸ் மை டேக்ஸ் ஷீல்ட். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரெண்ட் நான் வந்து பர் இயர் 5 lakhs. ஸோ என்னோட கிராஸ் ரெவென்யூ 10% ஆஃப் கிராஸ் ரெவென்யூ கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கு 22,50,000
1000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதோட 10%, 2,25,000. செகண்ட் இயருக்கு 25 lakhs ரெவென்யூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட 10%. அண்ட் தேர்ட் இயருக்கு 27.5 lakhs கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட 10% எடுத்துக்கும். ஸோ நம்ம ரெண்ட் ப்ளஸ் ரெவென்யூவில் கொடுக்கக்கூடிய 10% ஷேர் ப்ளஸ் தேர்ட் இயர் எண்டில் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டான 6 lakhs. ஸோ இது மூணையும் நம்ம டோட்டல் பண்ணோன்னா நம்ம டோட்டல் பேமெண்ட் வந்து கிடச்சிரும். இந்த டோட்டல் பேமெண்ட்டில் என்னுடைய டேக்ஸ் ரேட் எவ்வளோ 50%. ஸோ இந்த டோட்டல் பேமெண்ட்ஸில் 50% ஐம் கோயிங் டு சேவ். பிகாஸ் எனக்கு டேக்ஸில் சேவ் ஆகும். நான் டேக்ஸ் வந்து இந்த பேமெண்ட்டுக்கு நான் கட்டணுன்னா நான் வந்து டேக்ஸ் அதிகமாக போகும். பட் எனக்கு இந்த பேமெண்ட்ஸ் நான் என்னோட டோட்டல் ப்ராஃபிட்க்கு கட்டணுன்னா நம்மளுக்கு நிறையா போகும். பட் எனக்கு இந்த பேமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதில் இருந்து 50% எனக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த சேவ் ஆகிற அமௌண்ட்டு தான் மை டேக்ஸ் ஷீல்ட், மை இன்ஃப்ளோ. ஓகே, இதுதான் வந்து ஸோ இந்த இன்ஃப்ளோஸ் இருக்கிறதுனால இந்த இன்ஃப்ளோவை நம்ம டோட்டல் அவுட்ஃப்ளோலேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளுடைய அவுட்ஃப்ளோஸ். ஓகே, இந்த அவுட்ஃப்ளோஸை வந்துட்டு இது போக, அதாவது இந்த டேக்ஸ் ஷீல்ட் போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டு தான் நம்மளுடைய நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ அந்த அவுட்ஃப்ளோஸை நம்ம எடுத்துட்டோன்னா ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடுறோம். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து டோட்டல் பேமெண்ட்ஸோட 50% வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய அவுட்ஃப்ளோ. ஓகேவா, அந்த அவுட்ஃப்ளோஸை வந்து ப்ரெசன்ட் வேல்யூ 8%க்கு நம்ம மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றிட்டு பார்க்கும்போது சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோ வந்துட்டு 12,02,925. ஸோ கம்பேரிங் தீஸ் டூ வேல்யூஸ், ஓகே, பர்ச்சேஸ் ஆப்ஷனில் இருக்க வேல்யூஸும் பர்ச்சேஸில் இருக்க வேல்யூவும் அண்ட் லீஸில் இருக்க வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷனில் தான் லெஸராக இருக்குது when compared to leasing ஆப்ஷனில் விட. ஸோ since the present value of the net cash outflow of alternative 1 is lower, the company should purchase the computer. ஸோ alternate 1 தான் லோவராக இருக்குது when compared to லீஸிங்க்கு போகிறத விட. ஸோ இங்கே நம்ம இருக்கக்கூடிய லீஸிங் டெசிஷன் we can go for purchasing. ஸோ நம்ம என்ன பண்ணணும், the company should purchase the computerன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். This is the end of this case study. Thank you friends. Please do like and share. Thank you.